இனி டோல்கேட் கிடையாது, ஃபாஸ்டாக் கிடையாது. டோல்கேட்ல நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மே 1ல இருந்து ஜிபிஎஸ் மெத்தட்ல, அதாவது சேட்டிலைட் மூலமா தான் டோல் சிஸ்டம் இயங்க போகுது. இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே சைட்ல இருந்து கொடுக்கப்படலைங்க. சோசியல் மீடியால ஒரு சில பேஜஸ்ல இருந்து தான் இந்த அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த கவர்மெண்ட் கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிபிஎஸ் மெத்தட்ல தான் மே 1ல இருந்து நம்ம டோல்கேட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு அப்டேட்டை கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கப்படல, அபிஷியலா கொடுக்கப்படாத நியூஸ் இது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இதே போல இன்னொரு ரூமரை கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, யூபிஐல 2000 ரூபாய்க்கு மேல டிரான்சாக்சன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படும் சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அபிஷியல் சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பாக்குறோம், ஒரு நியூ அப்டேட்டை பாக்குறோம் அப்படின்னா அதை இமிடியேட்டா இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அந்த நியூஸ் உண்மையிலே அபிஷியல் சைட்ல இருந்து அப்டேட் பண்ணப்பட்டதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதை உண்மை அப்படின்னா மட்டும் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வருது, ஒரு நியூ ரூல்ஸ் வருது அப்படின்னா, ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும், நிறைய பேர் வியூஸ் பார்க்கணும், அதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நினைக்காதீங்க. அந்த விஷயத்தை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் பண்ண விஷயமான்றதை செக் பண்ணிட்டு தயவு செய்து போஸ்ட் பண்ணுங்க.